எல்லாவற்றையும் எல்லா கோணங்களிலும் பண்ணையை பார்க்கிறோம், வெண்ணையை பார்க்கிறோம், எல்லா விதமான குரல்களிலும் எண்ணெயை பார்க்கிறோம், தொன்னையை பார்க்கிறோம், பேசி முடித்த பிறகு திண்ணையையும் பார்க்கிறோம். கூட்டத்தை நம்பி நாம் அரசியல் செய்யவில்லை. ஏய், 5 பேரா? பாக்கி பேரெல்லாம் என்னடா நீங்க? அவ்வளவுதான். ஐயா சொல்லிக் கொடுத்த கொள்கையை நம்பி மட்டுமே அரசியல் செய்கிறோம். தமிழ்ச்சனியன் ஒளியட்டும் என்று பெரியார் பேசியது அண்ணன் சீமானுக்கு தெரியுது. திருக்குறளை மலம் என்று சொல்லியது அண்ணன் சீமானுக்கு தெரிகிறது. மொழிக் கொள்கையில் பெரியார், அது பெரியார் அல்ல, அவர் சிறியார் என்று தெரிகிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை எல்லோரும் அறிவோமா? கால சாப்பாட்டுக்கு ஒரு 6 பிளேட் வான்கோழி பிரியாணி ரெடி பண்ணி போ போ போ. அண்மையில் நான் ஒரு மிகப்பெரிய விருது பெற்றேன். நாங்க அங்கே ராஜஸ்தான்ல அவார்டு வாங்கியிருக்கோம். ராஜஸ்தான்ல அங்கே பீகார் இருக்குல்ல, பீகார். ஐயா பெரியார் எதிரில் இருக்கிறவர்களை கடுமையாக பேசுவார். என்ன நீங்கள் பிரபாகரனை காட்டி கொடுத்தால் உங்களுக்கு பதவியும் பணமும் கிடைக்கும் என்றால் காட்டி கொடுக்க தயங்காத ஒரு மனிதன் சீமான் தான். நரம்புள்ள நாக்கு என்ன வேணாலும் பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கு ஐயாவுடைய சுவீரபாண்டியோட பேச்சு. இங்கே கூட நம்முடைய யூடியூப் புரூட்டஸ் அவர்கள் சொல்லுகிற போது, அட நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். நீ வேணா பாரு தம்பி. யார முறைக்கிறா? ஆமா மச்சான், முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. சீமானும் இந்த உரை கேட்க வந்து கொண்டிருக்கிறார் என்று. மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. 8% என்பதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பதற்கு காரணம், திரும்ப திரும்ப பேசுற நீ, 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 திரும்ப திரும்ப 2026 வருகிற போது 1% கூட அவருக்கு வராது. பழனிசாமி நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் ஆதரித்த அந்த நேரத்தில் சீமான் எங்கே இருந்தார்? எங்க இருந்தார் தெரியுமா? நேற்று சைதை தேரடி திடலில் இறுதியாக மைக்கு பிடிச்சு பேசினார் இல்லையா சுபவீரபாண்டியன், அவர் கூட தான் இருந்தார். 26 ஆண்டுகளில் ஈழத்துக்காக நீங்கள் செய்தது என்ன? அந்த 2009 மே 18க்கு முன்னாடி தான் 3 முறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஈழத்தை ஆதரித்ததற்காகவும் விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காகவும் தலைவர் பிரபாகரன் குறித்து பேசியதற்காகவும் ராஜீவ்காந்தி குறித்து பேசியதற்காகவும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை சீமானவர்கள் கைது செய்யப்பட்டார். சீமானவர்களே, என்ன செய்தீர்கள்? எங்காவது பேசி இருக்கிறீர்களா? மதுரை சிறையில் தேசிய பாதுகாப்பு சட்டம், திருப்பி கோயம்புத்தூர் ஜெயிலில் தேசிய பாதுகாப்பு சட்டம், திருப்பி அங்கிருந்து வெளிவந்து. சீமானவர்களே, என்ன செய்தீர்கள்? எங்காவது பேசி இருக்கிறீர்களா? மதம் ஈழத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அண்ணன் சீமானவர்கள் ஓராண்டு காலமும் முழுக்க ஜெயிலில் இருந்தார். எனக்கு வாழ்நாளில் என் அரசியல் அனுபவத்தில் நான் சீமான் மீது தான் இவ்வளவு கோபம் கொண்டேன். கருணாநிதி ஒரு துரோகி என்று நீங்கள் பதிவு செய்ததை மறுக்க முடியுமா? மரியாதைக்குரிய ஐயா சுபவீரபாண்டியன் அவர்களே, கொடாவில் இருந்த என்னை பார்க்கவாவது வந்ததுண்டா? அண்ணன் சீமானவர்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்களே, நீங்க எத்தனை முறை போய் பார்த்தீங்க? சாக்கியா எங்கள் ஐயாவும் அண்ணாவும் கலைஞரும் தாழ்ந்து விட போகிறார்கள் இந்த மண்ணில். என் தலைவர் சிங்க வந்துட்டாடா, இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. சாக்கியா எங்கள் ஐயாவும் அண்ணாவும் கலைஞரும் தாழ்ந்து விட போகிறார்கள் இந்த மண்ணில். குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. 2009 என்பது அவருக்கு 43 வயது. 43 வயது வரைக்கும் ஈழத்துக்காக எதுவும் பேசாமல் புதுச்சேரியில பேசிய பேச்சுகள் இன்னும் ஆவணமா இருக்கு. 2009க்கு முன்னாடி சீமான் என்ன செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு கேட்கிற ஐயா சுபவீரபாண்டியனுக்கு இந்த செய்தி தெரியும், தெரிஞ்சிருந்து மறுக்கிறார். ஒரு 100 ஊசி மருந்துகளை அனுப்புவதற்கு பட்ட பாடு என்ன என்று எனக்கு தெரியும். யார் ஆட்சியில? திமுக ஆட்சியில. எந்த திமுக நீங்க முட்டு கொடுக்குறீங்களோ அந்த திமுக ஆட்சியில தான் நீங்க ஒரு ரத்த பாக்கெட் அனுப்புறது கஷ்டப்பட்டீங்க. நேற்றிலிருந்து என் மனைவியின் தொலைபேசியில் தொடர்பில்லாத தொலைபேசிகள் வந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் கொள்கைக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம்.
ஓ பொண்டாட்டிய இன்னொருத்த கேவலமா பேசுறது உனக்கு ஜாலியா இருக்கா? ஆடடா ஆச்சா. தங்கள் கொள்கைக்காக எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம். உண்டா இல்லையான்னு சொல்லி எனக்கு 1000 வேலை இருக்கலாம். வேலை விட்டுட்டு வந்து விசாரிக்கிற விஷயம் அது. இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போன உடனே என்னை பற்றி எத்தனை இழிவான சொற்களால் எழுதுவார்கள் என்று எனக்கு தெரியும். சார் ஒரு கேன என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இன்றைக்கு இரவு வீட்டுக்கு போன உடனே என்னை பற்றி எத்தனை இழிவான சொற்களால் எழுதுவார்கள் என்று எனக்கு தெரியும். எப்படி? மோதிர கீழ குத்தவா? அண்ணா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போகுதுண்ணே, ஒரு குத்துண்ணே. அப்படியா? போடா.